ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிய என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 6. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத கேட்டுட்டு இத கேட்டாதான் கதை புரியும். இந்த கதையில வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாம் சின்னதாவும் சிமிலர் சவுண்டிங்கா இருக்கிறதுனால அதை மட்டும் குவிக்கா ரீகேப் பண்ணிடலாம். கதையுடைய கதாநாயகி நிலா. நிலாவுடைய கணவன் சிபி. நிலாவுடைய வீட்டுல தங்கறதுக்காக அரசாங்கத்தால் அலோகேட் பண்ணப்பட்ட நபர் ரவி. ரவியுடைய நாய் ஜீனோ. இது நிஜமான நாய் கிடையாது, ஒரு இயந்திர நாய். தானே பல விஷயங்களை கத்துக்க கூடிய, பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நாய். அப்புறம் கடைசியா ஒரு கேரக்டர், இந்த நாட்டையே ஆளுகின்ற ஒரு பெரும் தலைவன் ஜீவா. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நிலா சிபியை நோக்கி ஓடிய அடுத்த செகண்ட் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவளை அட்டாக் பண்ணுது. ஃபியூ செகண்ட்ஸ் பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி நிக்கிறா. உடம்பே உலுக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அவளுக்கு. அவளுடைய உணர்வுகள் திரும்ப வரதுக்கே ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது. ஜீனோ என்ன சொல்லுது, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கதிர்கள் இருக்கு, அதுதான் இந்த பிரிசனுக்கு கம்பி கதவு எல்லாமே அப்படின்னு சொல்லுது. சிபிக்கு நிலாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆச்சரியம். எப்படியோ தேடி பிடிச்சி இங்க வந்துட்டாலே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் இருக்கு. ஜீனோவுடைய ஹெல்ப்பால நிலாவும் சிபியும் கண்காணிப்பு கேமராக்கள் கண்கள்ல அகப்படாம தள்ளி நின்னு பேசுறாங்க. நிலாவுக்கு சிபி எதுக்காக இங்க அரெஸ்ட் ஆகி வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாகணும். ஆனா சிபி அதை ஷேர் பண்ண மறுக்கிறான். நான் அதை உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன கொன்னாலும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்றான். உனக்கு எப்ப விடுதலைனாவது தெரியுமா சிபி அப்படின்னு கேக்குறான் நிலா. அதுக்கு சிபி சொல்றான், எனக்கு தெரியாது, எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு கூட தெரியாது நிலா அப்படின்னு சொல்றான். எப்படி நீங்க வந்த அப்படின்னு கேக்குறான் சிபி. நிலா சொல்றா, ஜீனோவுடைய ஹெல்ப்பால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. சிபி உடனே ரவியை பத்தி கேக்குறான். நிலா எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்றா. அவன் எப்படி கைதானா, எப்படி தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றா. உடனே சிபி என்ன சொல்றான், அவனோட சகவாசமே வச்சுக்காத, அரசாங்கத்து கூட எந்த விதமான தொடர்பும் இல்லாம இருக்கிறது தான் நம்மள மாதிரியான சராசரி மக்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்றான். நிலா ஜீனோ கிட்ட கேக்குறா, இந்த சிறையில கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கேப் இருக்கா பாரு அப்படின்னு சொல்றா. எதுக்குன்னு கேட்கும்பொழுது சிபியை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. சிபி உடனே சொல்றான், வேண்டாம், எனக்கு நீ இங்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, டெய்லி வந்து பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். டெய்லி வர முடியுமான்னு தெரியல, எப்ப முடியுமோ பாக்குறேன் அப்படின்னு சொல்றா நிலா. சாப்பிடுறியா ஒழுங்கா அப்படின்னு கேக்குறா நிலா சிபியை பார்த்து. அதெல்லாம் கரெக்டா வேளா வேலைக்கு வாய்கிட்டே வந்துடும், கவலைப்படாத, என்ன பத்தி நீ கவலைப்படாத, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். சிபியை விட்டு பிரிய மனசே இல்ல நிலாவுக்கு. கண்கள் ஃபுல்லா தார தாரையா கண்ணீர். சிறையை விட்டு வெளியே வரும்பொழுது நிலா ஜீனோவை பார்த்து கேட்கிறா, ஜீனோ, இந்த சிறையை விட்டு ஒருத்தர் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னுட்டு. எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்ல, தப்பிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இங்கேருந்து நிலாவும் ஜீனோவும் அஜாக்ஸ் கம்பெனிக்கு போறாங்க, ஜீனோவுடைய ஸ்கேனரை ரிப்பேர் பண்றதுக்காக. இவகிட்ட தான் இப்போ ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சே ஆக்சஸ் எல்லாம் கிடைக்குது. உள்ள போய் ஸ்கேனரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. புது ஸ்கேனர் கிடைச்ச உடனே ஜீனோ ரொம்ப உற்சாகமா இருக்கு. அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரும்பொழுது நிலா கேக்குறா, சிபியை நம்ம எப்படி விடுவிக்க போறோம் அப்படின்னுட்டு. ஜீனோ என்ன சொல்லுது, அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த கதிர்கள் எல்லாம் ஒரு சோர்ஸ்ல இருந்தானே வருது, அந்த சோர்ஸையே நம்ம ஸ்டாப் பண்ணணும், அப்பதான் விடுவிக்க முடியும் அப்படிங்குது. அந்த சோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேக்குறா நிலா. ஜீனோ சொல்லுது, இப்பதான் உங்ககிட்ட ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சே தேட ட்ரை பண்ணலாம் அப்படிங்குது. இன்னும் எவ்வளவு நாள் இந்த நம்பர் செல்லும் அப்படிங்கிறா நிலா. கண்டிப்பா இன்னும் ஒரு நாள்ல நம்ம அகப்பட்டுடுவோம், அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா புது நம்பர் ஜெனரேட் பண்ணணும். நம்ம கிட்டதான் ப்ரொஃபஸரோட அல்கரிதம் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரை பண்ணலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுது. ரெண்டு பேரும் ரூம் போற வழியிலேயே இன்னொரு நியூஸ் கிடைச்சிடுது, ரவியும் சிறையில அடைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம். ஜீனோ சொல்லுது, அப்ப ரவியையும் சேர்த்தே விடுவிக்கலாம் அப்படிங்குது. நிலாக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா ஜீனோக்கு பயங்கர விஷயமே என்னன்னு தெரியல. இந்த ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் நம்பரை வச்சு கம்ப்யூட்டர் டெர்மினல்ல ரவி எந்த சிறையில அடப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவனும் இதே பெங்களூர் சிறையில தான் அகப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். சரி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஜீனோ என்ன சொல்லுதுன்னா, அதே ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் நம்பர் வச்சு நம்ம திரும்ப போகணும்னாக்க கண்டிப்பா அலர்ட் போயிடும் டெல்லிக்கு. இதனால புதுசா ஒரு நம்பர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கொடுத்த அல்கரிதம் வச்சு இன்னொரு நியூ யூனிக் நம்பர் ஒன்று கண்டுபிடிக்குது. இந்த தடவை 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுது, ஆனா இந்த நம்பர் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் செல்லும் அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு ஈவினிங்கே இந்த புது நம்பர் வச்சு ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆனா இந்த தடவை ஸ்மார்ட்டா எந்த கண்காணிப்பு கேமராக்கள்லயும் அகப்படாம உள்ள போறாங்க. ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள போய் என்ஜின் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜீனோ சொல்ல சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நிலா எல்லா விஷயங்களையும் பண்றா. இந்த என்ஜின் ரூம்ல கண்காணிக்கிறதுக்காக ஒரு பாட் ஒன்று இருக்கு, ஒரு ரோபோட் ஒன்று இருக்கு, அதையும் ஜீனோ சொல்லி செயலிழக்க வைக்கிறா. அதுக்கப்புறமா ஜீனோ எங்கெங்கயோ தேடி இந்த ரேஸ் எல்லாம் எங்கேருந்து ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறத சோர்ஸை கண்டுபிடிச்சு
அந்த ஸ்விட்சையும் ஆஃப் பண்ண சொல்லுது. அதையும் நிலா அப்படியே ஃபாலோ பண்ணி ஆஃப் பண்ணிடுறா. அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் அலார்ம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஜெயில் தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆச்சே. வேற பாட்ஸோ போலீஸோ வரணும்னா வெளியே தான் வரணும். அது வரைக்கும் இவங்களுக்கு டைம் இருக்கு. அதனால ஜீனோ என்ன சொல்லுது, நீ ஓடி போய் சிபியை கூப்பிடு, நான் ஓடி போய் ரவியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் 2 பேரும் 2 சைடு ஓடுறாங்க. நிலா நேரா போய் சிபி கிட்ட சொல்றா, சிபி வா கிளம்பு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றா. சிபி ஆனா வெளியே வரமாட்டேங்கிறான். நான் அந்த கதிர்கள் எல்லாம் டிசார்ம் பண்ணிட்டேன், நீ உடனே வா அப்படின்னு சொல்றா. இவன் மெதுவா கையை முன்னாடி கொண்டு போய் டெஸ்ட்லாம் பண்றா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கிளம்பி ஓடி வரான். இதுக்கு நடுவுல மத்த கைதிகள் சில பேருக்கும் இந்த ரேஸ் ஒர்க் ஆல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதனால அவங்களும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அதனால அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. இந்த கலவரத்தெல்லாம் மீறி நிலாவும் சிபியும் வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்து பார்த்தா ரவி ஏற்கனவே ஜீனோவோட நின்னுட்டு இருக்கான். ஆனா ரவி ஜீனுவை திட்டுறான், முட்டாள் நாயே, சாயங்கால வேலையிலயா வந்து காப்பாத்துவ, பாரு வெளிச்சமா இருக்கு, எங்க போய் ஒளிய முடியும் அப்படிலாம் திட்டிட்டு இருக்கான். பாவம் ஜீனோவே அவனை ஏதோ போனா போகட்டுமேன்னு விடுதலை பண்ணுது. ஆனா அதுக்கு கிடைச்ச பரிசு இதுதான். அப்போ கரெக்டா அமைதிப்படை காவலர்கள் அவங்களோட வண்டிகள்ல ஜெயிலை நோக்கி போறாங்க. அவங்க கிட்ட நிறைய லேசர் கருவிகளும் ஸ்பை டிவைசஸும் இருக்கு. ஜீனோ ஸ்மார்ட்டா என்ன பண்ணுது, தன்னுடைய டிவைஸ்ல இருந்து ஏதோ டிஃப்ரெண்டான சத்தங்கள்லாம் எழுப்புது. எதுக்குன்னு கேட்டாக்க, இந்த மாதிரி ஸ்பை டிவைசஸ் நான் எழுப்புற சத்தங்களால கன்ஃபியூஸ் ஆயிடும், டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எங்கேயாவது தேட ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லுது. சரியான நாய்டா நீன்னு ரவி தடவையும் கொடுக்குறான். திட்டவும் திட்டுறான், தடவி கொடுக்குறான். இந்த போலீஸ் எல்லாம் இவங்களை கடந்து போனதுக்கு அப்புறமா மெதுவா எழுந்து நடக்கிறாங்க. ஹோட்டல் பக்கம் போக முடியாது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக போலீஸ் இருப்பாங்கங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியும். இருட்டுற வரைக்கும் எங்கேயான தலைமறைவா இருக்கணுமே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்காங்க. சென்னைக்கு எப்படி போறதுங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபிளைட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் ரூல்ட் அவுட், ஏன்னா அங்க செக்யூரிட்டி செக் பயங்கரமா இருக்கும்னு இவங்களுக்கு தெரியும். இவங்க போற வழியில எல்லாம் பெட்ரோல் கார்ஸ்ல பாட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே தான் போகுது. அதெல்லாம் வரும்பொழுது இவங்க ஒளிஞ்சுப்பாங்க, அது போனதுக்கு அப்புறமா இவங்க எழுந்து நடப்பாங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீனோ என்ன சொல்லுது, இந்த மாதிரி பெட்ரோல் கார்ஸ்ல வர்றது எல்லாமே ரோபோட்ஸ் தான். இந்த ரோபோட்ஸுக்கு அவங்களோட கையில தான் சென்சர் இருக்கும். அந்த சென்சரை டிசேபிள் பண்ணிட்டோம்னா இந்த வண்டியை திருடிடலாம் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஜீனோவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு ரவி ஒரு பாட்டை டிசேபிள் பண்ணி அந்த வண்டியை கைப்பற்றிடுறான். ரவி டிரைவர் சீட்ல உட்கார்றான், மற்ற 3 பேரும் பின்னாடி ஏறிக்கிறாங்க. இது ஒரு கூண்டு மாதிரி வடிவில் இருக்கிற ஒரு வண்டி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்ஸ் எல்லாம் ரோந்துக்கு போகும்பொழுது சந்தேகிக்கும்படி யாராவது இருந்தாங்கன்னா இந்த வண்டியில தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான அரசாங்க வண்டி இது. அரசாங்க வண்டியில போறதுனால இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி. அதே சமயம் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வண்டி காணும் அப்படிங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கு தெரியறதுக்கு இன்னும் 18 நிமிஷம் இருக்குன்னு சொல்லுது ஜீனோ. ரவி ஜீனோ கிட்ட இருந்து இந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இந்த வண்டியால பறக்க முடியாது, ஆனா ஏர் குஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. சரி, ரோட்ஸ் வழியாவே சென்னையை நோக்கி போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க இவங்க எல்லாரும். ஆனா இவங்களுடைய முதல் சோதனை ஹோசூர் செக் போஸ்ட் கிட்டக்கு வருது. போச்சு, இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்களா, நிலாவையும் சேர்த்து ஜெயிலில் அடைக்க போறாங்களா, ஜீனோக்கு என்ன ஆகும் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.